ஸ்பீஃப் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஃபாரம் இது நடந்துட்டுருக்கு. இந்த ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கிற போது புட்டின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வைரல். இந்தியாவை பற்றி பேசுகிறாரு மனுஷன், இஸ்ரேலை பற்றி பேசுகிறாரு, ஈரான் அட்டாக்கை பற்றி பேசுகிறாரு, சீனாவை பற்றி பேசுகிறாரு, அமெரிக்காவை பற்றி பேசுகிறாரு. கடைசியாக அவர் பேசின விஷயம் வேர்ல்டு வார் 3, நம்ம அதுக்குள்ளே போயிட்டுருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டத்துக்கு வேற போட்டார். அப்படின்னா அவர் பேசின விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தான் ஆகணும். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இந்தியா ரஷ்யா ஃபர்ஸ்ட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு பிக் டீலை அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லியிருப்பது இந்தியா ரஷ்யா உறவில் எந்த விரிசலும் கிடையாது, அது வேற லெவலில் பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு. With such countries as India, it should be completed in the near future, and we will continue to implement the national project of international cooperation expert as well. ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்ற அடுத்த ப்ராஜெக்டை இந்தியாவும் ரஷ்யாவும் இனிஷியேட் செய்ய போறாங்களாம். பிரம்மோஸினுடைய புது ரகம் இது எல்லாத்தையுமே நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் என்பது குறிப்பிடத்தக்கது. அது கூடவே அடுத்த கட்டமாக ஒரு என்ஜின் தயாரிப்பில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. இப்போ புதுசாக வேறொரு ப்ராஜெக்டை நாங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அதிபர் புட்டின் அவர்களே சொன்னது கொஞ்சம் சூப்பரான விஷயம்தான். அடுத்ததாக ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய நட்பு. ரஷ்யா மற்றும் சீனா இரண்டு நாடுகளுமே ஒரே கோலுக்காக நாங்கள் ஓடிட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. புதிய வேர்ல்டு ஆர்டர் வர்றதை இரண்டு நாடுகள் உண்மையிலேயே வரவேற்கிறோம். இன்னும் நிறைய நாடுகள் இருக்காங்க, பட் சீனாவும் ரஷ்யாவும் புதிய வேர்ல்டு ஆர்டர் வர்றதை நாங்கள் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க இரண்டு பேருக்குமான நட்பு அப்படிங்கிறதையும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் பேசுகிறார். China are not shaping a new world order. We are only identifying the potential shapes of it, or the scope of it, or the general perimeter. மூணாவது அவர் பேசினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 3 தான். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது, அதாவது உக்ரைன் பிரச்சனை, அதுக்கு சப்போர்ட் எத்தனை நாடுகள் உக்ரைன் கான்டாக்ட் குரூப்பில் இருக்காங்க, ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க எப்படிலாம் காய் நகர்த்தல் செய்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போதும் அடுத்ததாக மிடில் ஈஸ்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பார்க்கும்போதும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது. நாம் வேர்ல்டு வார் 3க்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கோம். இந்த வேர்ல்டு வார் 3 அப்படிங்கிறதுலேருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு யுத்தத்தில் ஏதாவது ஒன்று நின்னாதான் சரியாகும். ஆனால் அது நிற்கிற மாதிரியான சொல்யூஷன் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா அது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ வேர்ல்டு வார் 3க்குள்ளே நம்ம என்டர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொன்னது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு டிபேட்டு இப்போ மேற்குலக நாடுகளில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்லப்போனால் நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் நம்ம வேர்ல்டு வார் 3க்குள்ளே தான் இருக்கோமோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது ரொம்ப பெரிய அளவில் சிவியராக இல்லாததுனால அது ஒரு யுத்தமாக நம்ம பார்க்கறது கிடையாது, ஒரு உலகப்போராக பார்ப்பது கிடையாது. உண்மையிலேயே வேர்ல்டு வார்னா என்னங்க? சில நாடுகள் வேறு சில நாடுகளுக்கு எதிராக யுத்தம் செய்வது தான். அதாவது உலக நாடுகளுடைய இரண்டு கூட்டம் இல்லாட்டி ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை அடிப்பது அப்படிங்கிறது. இது இப்போ நடந்துட்டு இருக்கா இல்லையா? உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்லி 45 நாடுகள், இந்த பக்கமாக புட்டின், ரஷ்யா, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதுவும் 1240 நாட்களுக்கு மேலே ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படிங்கிறது இஸ்ரேல் ஹமாஸ்க்கானது மட்டும் தானா? அங்கே யாரெல்லாம் இருக்காங்க? இஸ்ரேல் இருக்காங்க, ஜோர்டன் இருக்காங்க, லெபனன் இருக்காங்க, இந்த பக்கமாக எகிப்து இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த யுத்தம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இரண்டு பேருடைய தனிப்பட்ட யுத்தம் அது கிடையாது. அடுத்ததாக ஈரான் இஸ்ரேல் யுத்தம் எடுத்து பாருங்கள். ஈரானுக்கு ஆதரவாக வடகொரியா, சீனா, ரஷ்யா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ் போன்ற நாடுகள், இதில் பாகிஸ்தானுடைய உளவு வேலைகள், இப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு மெஸ்ஸாக நடந்துகிட்டே இருக்குல்ல. இதை நம்ம வேர்ல்டு வார் 3க்குள்ளே என்டர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான நிறைய பேர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, புட்டின் அவர்கள் சொன்னது ஒரு ஜோக் அப்படின்னு கேட்டால் இல்லை. புட்டின் அவர்கள் தெளிவாக சொல்கிறார், திஸ் இஸ் நாட் அ ஜோக் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக ஈரானுக்கு அவங்க என்னெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கார். We support Iran in its struggle for its legitimate interests, including the interests with respect to peaceful uses of the atomic energy. ஒருவேளை இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக அடிச்சிட்டாங்க, அப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக சில நாடுகள், அமெரிக்காவோ இல்லாட்டி வேறு சில நாடுகளோ சேர்ந்து ஈரானை அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் என்ட்ராக வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கார்.
நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கோங்க, 2 பேரும் யார் பெரியவங்க அடித்து காண்பிச்சுக்கோங்க. ஆனால் 3ஆவதாக ஒரு நாடு நான் இந்த நாட்டுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு நாட்டை அடிக்க வந்தாங்கன்னா அது எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. குறிப்பாக ஈரான், அவங்க அதை எதிர்த்து அடிப்பதற்கு முழு தகுதியும் ஈரானுக்கு இருக்குது. அவங்களுடைய இறையாண்மைக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்களை அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈரான் நினைக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ரஷ்யா ஈடுபட்டுட்டு இருந்திருக்கு. இவ்வளோ நாள் ரஷ்யாவின் மீது வைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு அதிருப்தி என்னன்னா, ஏன் ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணலை புட்டின் அவர்கள் ரஷ்யா அப்படிங்கிறது தான். அதற்கு இன்னைக்கு விடை கிடைச்சிருக்கு. ரஷ்யா வாண்டடாக போய் கேட்டிருக்காங்க, உங்களில் பல பகுதிகள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நாங்கள் கொடுத்து உதவுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பார்ட்னர், அதாவது ஈரான் அதை சரியாக கவனிக்கலை, இல்லை அவங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் எங்களுடைய அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுக்கல. S-500 சொல்கிறாரா S-400 சொல்கிறாரா அப்படிங்கிறதுலாம் அவர் தெளிவாக சொல்லலை. அப்போ மறுபடியும் ஈரான் ஏதாவது உதவி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நாங்கள் அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ இந்த யுத்தத்தில் ஈரான் மட்டும் தனியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. இந்த யுத்தம் எப்போ வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் திரும்பலாம் அப்படிங்கிறது தான். சரி, இதே வார்த்தையை சீனா சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய ஒரு தலைவர் இன்னைக்கு இதே வார்த்தையை உதிர்த்தி இருக்கிறார். இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்துட்டு சேர்ந்துட்டாங்க, ஈரானை அடிச்சிடலான்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஈரானுக்கு ஆதரவாகவும் சில நாடுகள் வருவாங்கல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? 2 நாடுகளும் பல நாடுகள் கூட சேர்ந்து சண்டை போடும்போது என்ன செய்வீங்க? அதனால் இந்த யுத்தத்தை உடனடியாக சீஸ்ஃபயரை ஏற்படுத்தி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய முக்கியமான தலைவர் சொல்லியிருக்கிறார். இப்போ ஷி ஜின்பிங் அவர்களுடைய ஆசை இல்லாமல், அவருடைய கண்ணசைவு இல்லாமல் யாருமே இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சார்ந்த தலைவர்கள் பேச முடியாது. அப்போ ஷி ஜின்பிங் அவர்களுடைய மனசிலும் இதுதான் இருக்குது. அடுத்ததா ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, எப்போ பாரு யுத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. சுமி ஒப்லஸ்ட் அவர் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாகவே உக்ரைனை நீங்கள் எவ்வளோ நாள் இன்னும் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதற்கு புட்டின் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உக்ரைன் சொல்லப்போனால் ரஷ்யா உக்ரைன் மனிதர்கள் எல்லாருமே ஒன்று தான். ஸோ நான் சண்டை போடணும் அப்படிங்கிறது கிடையாது, என்டையர் உக்ரைனே ரஷ்யாவினுடைய இதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். About the 4 regions that we consider ours, well, on many occasions I did mention that Russian and Ukrainian peoples are the same people, and in this sense, the entire Ukraine is ours. என்ன ஒவ்வொரு ஏரியாவாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க? ரஷ்யா உக்ரைன் இரண்டுமே ஒன்று தான், உக்ரைன் என்னுடைய தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். உக்ரைனை பிடித்தெடுப்பது மட்டும் ரஷ்யாவினுடைய கணக்கு கிடையாது, அவங்கள அக்னாலஜ் பண்ண வைக்கிறது. உக்ரைனில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவது ரஷ்யாவினுடைய எய்ம் கிடையாது. நீங்கள் செஞ்சது தவறு அப்படிங்கிறத அவங்க அக்னாலஜ் பண்ணிட்டாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. வரும் தலைமுறைக்கும் சேர்த்து அவங்க அக்னாலஜ் பண்ணிட்டா இங்கே பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி ரஷ்யா உக்ரைன் போருக்கான எண்டு எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆரோக்கியமாக பேசியிருக்காரு புட்டின் அவர்கள். ஆனால் என்ன ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, புட்டின் அவர்கள் பேசினதை நீங்கள் கேட்டிங்களா? அவருக்கு இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது, யுத்தத்தை தொடர்ந்து செய்வதற்கு தான் அவர் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் புட்டின் அவர்களுக்கு எதிரான பரப்புரை செய்கிறார். உண்மையிலேயே ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் ஒவ்வொரு நாடுகள்கிட்ட போய் எங்களுக்கு ரஷ்யாவை எதிர்ப்பதற்கு பணம் வேணும், எங்களுக்கு ஆயுதங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய கடனை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக ஒரு 13-14 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஒரு மினரல்ஸ் உக்ரைனில் இருக்குது. அதை முழுவதுமாகவே ஆட்டை போடுறதுக்கு அமெரிக்கா தயாராகி இருப்பதாகவும், அமெரிக்கா கொடுக்கக்கூடிய எல்லா கடனையும் வட்டி முதலுமா திருப்பதற்கு அந்த மினரல்ஸை எழுதி கொடுத்துருவாங்க உக்ரைன் அப்படின்னு சொல்கிற செய்தியும் இன்றைக்கி என்னால் வாசிக்க முடிஞ்சது. ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பிஸ்னஸ்மேன், அவர் எப்படி ஆடணும், எப்படி அவருக்கு காய் நகர்த்தினால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிப்பார். அதன் அடிப்படையில் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது அப்படிங்கிறது பிஸ்னஸ்மேன்களுடைய கைவந்த கலை. ஸோ ட்ரம்ப் அவர்களும் என்ன யோசிப்பார், இப்போதைக்கு ஒரு 5 பில்லியன் கொடுக்குறோமா, 100 பில்லியன் கொடுக்குறோமா, அதுதான் 17 ட்ரில்லியன் அளவுக்கான மினரல்ஸ் இருக்கே, அதை நம்ம எடுத்துருக்கலாம், நம்ம எழுதி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அதே ஐடியாவில் தான் இப்போது மனுஷன் இருந்துட்டு இருக்கார். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய பிளான்ஸ் சுமி ஒப்லஸ்ட் அப்படிங்கிறதுல ரஷ்யாவினுடைய பிளான் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அது ரொம்ப கொடூரமான பிளானாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னாலும், சுமி ஒப்லஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, பல இடங்களில் ரஷ்யா கையை வைக்க போகிறாங்க, ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த இடங்களெல்லாம் வரப்போகிறது என்கிற தகவலை புட்டின் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நியூஸ்லாம் வெளியே வந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு 4 நாடுகள் அவசரமாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கூப்பிட்டு ஐரோப்பிய ஒன்றியம் எங்களை நீங்கள் காப்பாற்றலன்னா நாங்கள் எங்கே போகிறது ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வேறு யாருமே கிடையாது, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் எஸ்தோனியா, லாத்வியா, போலந்து, பிரசிடென்ட் ஆஃப் லித்துவேனியா. இந்த 4 பேரும் சேர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்ட்ராங்கர் சப்போர்ட் ஆஃப் டிஃபென்ஸ் இந்த ஈஸ்டர்ன் பார்டர், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஈஸ்டர்ன் பார்டரில் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் தாங்க,
எப்போ பார்த்தாலும் பயமாக இருக்குது. ரஷ்யா பெலரஸ் வழியாக எங்களுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. அடுத்ததாக ரஷ்யாவினுடைய பார்வை இந்த பக்கமாக, அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஈஸ்டர்ன் பார்டர் பக்கமாக தான் இருக்க போகுது. எனவே நீங்கள் எங்களை பாதுகாத்தாதான் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி 4 நாட்டு தலைவர்கள் இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பெரிய ரிக்வெஸ்ட்டை வச்சுருக்காங்க. அப்போது அவங்க சொல்கிறது என்ன, இந்த 4 நாடுகளும் சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக பார்டரை மறுபடியும் கிராஸ் செக் பண்ணணும், பார்டரை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். தட் மீன்ஸ் ரஷ்யர்கள் எல்லாருமே இந்த மாதிரி நாடுகளுக்கு உள்ளே வரக்கூடாது, அகதிகளாக வரக்கூடாது அப்படின்னும், ரஷ்யாவினுடைய காய் நகர்த்தல் இந்த 4 நாடுகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் ரொம்ப இன்டைரக்டாக இந்த 4 நாடுகளும் சொல்லியிருக்காங்க. இதற்கான முடிவுகளை ஐரோப்பிய ஒன்றிய நாடு எப்போது எடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரு பெரிய மாற்றம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய ட்ரோன், குட்டி குட்டி ட்ரோன் யூனிட் எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து அன்மேன்டு சிஸ்டம் ஃபோர்ஸ்டு குரூப் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த அன்மேன்ட் ஃபோர்ஸ்டு குரூப் அப்படிங்கிற இந்த குரூப் தான் குட்டி ட்ரோன் யூனிட்ஸையும் அவங்களுடைய இலக்கு என்ன, அவங்க தாக்கி அழித்தால் அவங்களுக்கான அடுத்த கட்ட நகர்வு என்ன, அடுத்த டார்கெட்டை எப்படி நீங்கள் லாக் பண்ணணும், இப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிக் கொடுப்பது இந்த அன்மேன்டு சிஸ்டம் ஃபோர்ஸ்டு குரூப் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அன்மேன்ட் சிஸ்டம் ஃபோர்ஸ் குரூப் அப்படிங்கிறது ட்ரோன் படையினுடைய ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக இனிமேல் செயல்படும் அப்படிங்கிற அறிவிப்பை உக்ரைன் கொடுத்திருக்காங்க. முதல் முறையாக ஒரு நாடு பல குட்டி ட்ரோன் யூனிட்டை ஒருங்கிணைப்பதற்காக இன்னொரு ட்ரோன் யூனிட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் இப்போது உக்ரைனை சார்ந்திருக்கக்கூடிய தகவலாக மாறி நிற்கிறது. சுமியை நீங்க ஒக்குபை பண்ண போறீங்களா புட்டின் அவர்களே அப்படின்னு சொல்லி கேள்விக்கு ஒக்குபை பண்ணல, பட் அது என்னுடைய இடம் தானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் புட்டின் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அடுத்ததா ரஷ்யன் ஆயிலுக்கு பிரைஸ் கேப் கொடுப்பது அப்படிங்கிறது தான். இந்த பிரைஸ் கேப்னா $60 வச்சுக்கோங்களேன். அந்த $60 மேலே ரஷ்யாவினுடைய ஆயிலை யாரும் வாங்கக்கூடாது. அதே நேரத்தில் $50னா $50 மேலே யாரும் அந்த ஆயிலை வாங்கக்கூடாது. ஸோ இப்போ மிடில் ஈஸ்ட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கனால ஐரோப்பிய ஒன்றியம் என்ன செய்கிறாங்க, இந்த ப்ரைஸ் கேப்பை பற்றி ரிவைஸ் பண்ணணும்னு சொன்னவங்க இப்போதைக்கு ரிவைஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா எப்போ வேணாலும் மிடில் ஈஸ்ட்டில் பெரும் பிரச்சனை வந்தது என்றால் அங்கேருந்து கச்சா எண்ணெய் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ரஷ்யாவையும் சேர்த்து கோபப்படுத்திட்டோம்னா நமக்கு கச்சா எண்ணெய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. எனவே இப்போ அதை பேசாமல் கொஞ்சம் பிறகு அதை பேசலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான காலதாமதத்தை மாற்றியிருக்கிறார்கள். ஸோ ரஷ்யாவினுடைய ஆயில் ப்ரைஸ் கேப் பற்றியான டிஸ்கஷன் அப்படிங்கிறது அடுத்த வாரம் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போவே நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். இந்த டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.